ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் சீலிங்ன்றது பண்ணியிருப்போம். இந்த 2 லேயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக ஒரு லேயர் போட்டிருப்போம். ஒரு 1.5 ஃபீட் கொடுத்துட்டு இது 2 லேயர் ஃபால் சீலிங். இதில் இருக்கிற சென்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா சாண்ட்லியர் வச்சு நம்ம டிசைன் கம்ப்ளீட்டாக பண்ணது. இதோட 2 ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். லிவிங் ரூமோட பெயிண்ட், அதுக்கப்புறம் கிச்சனோட அக்ரிலிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் இருக்கும். நான் இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் ஒரு லாங் வியூவிலேருந்து. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன்னா அது செப்பரேட்டாக இருக்கணும், லிவிங் ரூம்னா செப்பரேட்டாக இருக்கணும், பூஜை ரூம்னா செப்பரேட்டாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் கலர் லேமினேட்ஸ் போடுங்கன்னு சொல்ல வரல. கிச்சன் போனீங்கன்னா ஒரே கலர் போட்டுக்கோங்க, லிவிங் ரூம் போனீங்கன்னா ஒரே கலர் போட்டுக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட், இந்த கிச்சனில் இருக்கிற தீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லிவிங் ரூம்லேயும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன்ன்றது பண்ணியிருக்கோம். இதில் கோலைட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் சாண்ட்லியரோட கலர்ஸ் வரும். இதில் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ்ன்றது வரும். வித் மியூசிக்கோடு வரும். இப்போ மியூசிக் நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா காப்பிரைட்ஸ் வந்துடும். காப்பிரைட்ஸ் வருது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தூக்கிடுவாங்க. அதனால் ஜஸ்ட்டு டிசைன், அதோட சாண்ட்லியரோட டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இதில் இருக்கிற ரவுண்டு டிசைன் ஃபால் சீலிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே கோலைட்ன்றது போட்டிருக்கோம். சென்ட்ரல் இருக்கிற இந்த சாண்ட்லியரோட டிசைன் பார்த்திங்கன்னா ஹெவி லோடுன்றது இருக்கும். ஹெவியாக பார்த்திங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 kgs கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா சீலிங்லேருந்து செயின் பார்த்திங்கன்னா நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபால் சீலிங்ன்றது வெயிட் தாங்காது. இது மட்டும் நான் வச்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்புறமா லைட்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் முன்னாடியே பிளான் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஜிப்சமில் பார்த்திங்கன்னா மினிமம் வெயிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 3 kgsக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஏற்ற முடியும். அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. நீங்கள் 10 kgs கூட இப்போ ஏற்றிடுவீங்க. அது நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா வெயிட் நிற்காது. அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபால் சீலிங் சேனல்லையாவது கூட சப்போர்ட் கொடுக்கணும். அது டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா நிறையா பார்த்திங்கன்னா பேசலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் லைட்ஸ், இந்த மாதிரி சாண்ட்லியரோட வெயிட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு பேஸ் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபால் சீலிங் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்ஸ் பார்த்திங்கன்னா 2 சைடு கண்ட்ரோல்ன்றது நம்ம கொடுத்துருப்போம். நான் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். பட் என்னென்னா லிவிங் ரூம் சைடு, அதுக்கப்புறம் டைனிங் ரூம் சைடு பார்த்திங்கன்னா நம்ம லைட்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன். இது டைனிங் சைடு, அதுக்கப்புறம் லிவிங் ரூம் சைடு. இது ஒரே ரூம் தான். பட் என்னென்னா நம்ம 2ஆக பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ஹால் தான் இது. அதனால் ஒரே சைடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எலக்ட்ரிக்கல் நம்ம பண்ணும்போது 2 சைடு பண்ணிக்கணும். 2 சைடு பார்த்திங்கன்னா பண்ணணும். இந்த 2 சைடு பார்த்திங்கன்னா பண்ணும்போதே நம்ம 2-வே கண்ட்ரோல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் என்ன இதில் 2-வே கண்ட்ரோல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா பாதி லைட்ஸ் பார்த்திங்கன்னா டைனிங் சைடு, பாதி லைட்ஸ் பார்த்திங்கன்னா லிவிங் ரூம் சைடு நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.